Work hard, dream big, never give up. Hi viewers, welcome to Krammer. English Krammer தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது vocabulary, ஒரு புதிய வார்த்தை. Oblivious. இந்த oblivious அப்படின்றது ஒரு adjective. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தை ஒரு நவுனை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். நவுன் அப்படின்னா பெயர் சொல். எல்லா பெயர்களையுமே நம்ம நவுன் அப்படின்னு சொல்லலாம். இந்த oblivious அப்படின்றது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால நம்ம இதை ஒரு adjective அப்படின்னு சொல்றோம். இந்த obliviousை எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, உச்சரிக்கணும்னு பார்த்தோம்னா oblivious அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க ஓ இருந்தாலும் அதோடைய சவுண்ட் oblivious இப்படிதான் நம்ம இதை சொல்லணும். இப்போ இந்த oblivious அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்க்கலாமா? பாருங்க. oblivious, not noticing or realizing what is happening around you. தன்னை சுற்றிலும் நிகழ்பவைகளை கவனியாது அல்லது உணர்ந்தறியாது இருக்கிற. நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்காம அதை உணராம நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதை தான் நம்ம oblivious அப்படின்னு சொல்றோம். அப்ப oblivious அப்படின்னா synonyms, அதோடு பொருள் கொண்ட வார்த்தைகள் வேறு என்னென்னு பார்த்தோம்னா unaware அப்படின்னா அறியாத. அடுத்தது ignorant அப்படின்னா அறியாமை. நம்மளை சுற்றி என்ன நடக்குது, யார் இருக்கிறா, என்ன பண்றா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிக்காமலேயே, அதை பற்றி அறிவு இல்லாமலேயே, அதை தெரிந்து கொள்ளாமலேயே அறியாமையுடன் இருத்தல், அதை தான் நம்ம oblivious அப்படின்ற இந்த வார்த்தையில நம்ம சொல்றோம். இப்போ உங்களுக்கு oblivious அப்படின்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கலாம், அதோடைய மீனிங் என்ன, அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்ன, இதெல்லாம் தெரியும் இல்லையா? இப்போ நம்ம அதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா? பாருங்க. Absorbed in his work, Ram was totally oblivious of his surroundings. வேலையில் மூழ்கிவிட்டிருந்த ராம் அவனுடைய சுற்றுப்புறத்தை அறியாமல் இருந்தான், முழுவதுமாக அறியாமல் இருந்தான். சுத்தி என்ன நடக்குது அப்படின்றதையே தெரியாத அளவுக்கு வேலையில மூழ்கிட்டு இருந்தான் அப்படின்னு நம்ம இதுல சொல்றோம். ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. ஜெசி இஸ் oblivious to the world around her. ஜெசி தன்னை சுற்றியுள்ள உலகத்தையே அறியாமல் மறந்திருந்தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுத்தி என்ன நடக்குது இந்த உலகத்துல அப்படின்றதெல்லாம் கவனிக்காம தெரியாம மறந்து இருக்கிறது. அப்ப oblivious அப்படின்னாக்கா not noticing or realizing what is happening around you. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத கவனிக்காமல் இருக்கிறது, அதை உணராமல் இருக்கிறது. இவ்வளோ நேரம் நம்ம oblivious அப்படின்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும், அதுக்கு பொருள் என்ன, அதோடு தொடர்புடைய அதே பொருள் கொண்ட மற்ற வார்த்தைகள் என்னென்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இந்த வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த oblivious அப்படின்ற இந்த வார்த்தையை நீங்கள் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.